ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு பாட்டியும் சேதுவும் எப்படியோ தமிழை பரிச்சு எழுத அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்களும் ராஜாங்கிட்ட இருந்து தப்பிச்சு பாட்டி ஹாயா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. சேது பாட்டியை பார்த்து முறைச்சுக்கிட்டே திட்டுறாரு. கிழவி, உனக்கு ரொம்ப சேட்டையா போச்சு, கொஞ்சம் கூட பயம் இல்லை. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியல, கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாருமே மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாட்டி கொஞ்சம் கூட பயம் இல்லாம, அதான் மாட்டுல இல்லடா சேது, ஏண்டா இப்படி பயப்படுற, இந்த கலர் வேணுமா, குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கிண்டல் பண்ணுது பாட்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா சேது சொல்றாரு, வீட்டுல அடுத்தடுத்து மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா ஹாயா கலர் குடிச்சுக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை திட்டுறாரு சேது. உடனே பாட்டி சொல்றாங்க, விடடா அவளுக கிடக்காளுக, உங்க அப்பனை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கிட்ட பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த மொத்த குடும்பமும் பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் சேதுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சேதுவோட ஃபோனை பாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க. மொத்த குடும்பமும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் இருக்கும்போது ராஜாங்கம் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து ராஜாங்கம் அம்மா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மோகனா சொல்கிறாங்க, எங்க நான் ஒன்று சொல்லுவேன், ரொம்பவே பதட்டப்படாமல் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம், என்னது பதட்டப்படாமல் கேட்கவா, என்ன விஷயம் முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அத்தைக்கு நெஞ்சு வலி வந்துருச்சாங்க, சேதுவும் தமிழும் தான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கம் அதிர்ச்சி ஆயிட்டு, ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க, சேதுவுக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. அதான் சேதுவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மாமா, சேது வந்து ஃபோனை எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் சன்னாசி கிட்ட சொல்கிறாரு, நீ போய் உடனடியாக எல்லா ஆஸ்பத்திரியிலையும் விசாரிக்க சொல்லு, ஆளுகளை அனுப்பு, சேது எந்த ஆஸ்பத்திரியில் அம்மாவை சேர்த்துருக்கான்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து சன்னாசி கிட்ட சொல்லும்போது சன்னாசி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் கரெக்டாக பரிச்சு எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, என்ன அடி அதுக்குள்ளே எழுதி முடிச்சுட்டு வந்துட்ட, எந்த கேள்விக்கும் பதில் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழை கிண்டல் பண்ணுறாங்க. இல்லை அம்மாச்சி, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னைய பரிச்சு எழுத கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் எப்படி சும்மா வருவேன், சூப்பராக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சூப்பர் தமிழ், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கார் எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கையில பாட்டி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் திரும்பவும் அதே மாதிரி டான்ஸ் ஆடவும் பாட்டு பாடவும் சும்மா குதூகலமாக வந்துக்கிட்டு இருக்கு பாட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கிட்ட பாட்டி கேட்குறாங்க, அடியே உன் புக்கதே அவளுக பூரா எரிச்சிட்டாளுகள்ல, இப்போ எதை வச்சு படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே தமிழ் சொல்கிறாங்க, இல்லாமாச்சி, நான் ஏற்கனவே ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தேன் நான் படித்ததெல்லாம், அதை வச்சு தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அடியே கூறுகட்டவளை, இப்படி அடி படிப்பேன், புத்தகத்தை வாங்கி வச்சு படிக்கிறது இல்லையா, எவ்வளோ சிரமப்பட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன், படிக்கிறது பூரா தப்பாக போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒழுங்கா புத்தகத்தை வாங்கி வச்சு படி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சத்தம் போடுது. உடனே சேது கிட்ட சொல்லுது பாட்டி, அடை சேது, புக்கு கடையில் நிப்பாட்டி தமிழுக்கு வேண்டிய புக்கெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே சேது திட்டுறாரு, கிழவி உனக்கு ரொம்பவே சேட்டையா போச்சு, இந்நேரம் அப்பா வீட்டுக்கே போயிருப்பாரு, வீட்டுக்கு போயிட்டு வீடே இப்போ பரபரப்போடு இருக்கும், நீ என்னடா புக்கு வாங்கிக்கிட்டு கலர் குடிச்சுக்கிட்டு ஹாயா பாட்டு பாடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஏய், நீ போய் புக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போடா, உங்கள் அப்பங்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப தைரியமாக பேசுது. அப்புறம் வீட்டில் எல்லாரும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ண இப்படி இருக்கும்போது 3 பேரும் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே பாட்டி இங்கே வந்து சீனை மாற்றிடுது. ஐயையோ என்னை மெதுவாக தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வந்து சீன் போட ஆரம்பிச்சிருது. ஏதோ உண்மையாகவே நெஞ்சு வலி வந்த மாதிரி வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, பாட்டிக்கு என்னாச்சு, ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. சேதுவுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. பாட்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா கலக்கி எடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். என்னன்னா ராஜாங்க கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே பாட்டி சும்மா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இல்லடா ராஜாங்கம், எனக்கு ஒன்றுமே இல்லை, ப்ரெஷர் கூடி போச்சான், போனதுமே டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொன்னாங்க, அப்புறம் ப்ரெஷர் தான் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நாங்கள் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நல்லா தானம்மா இருந்தேன், திடீர்னு எப்படி உனக்கு ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குறாங்க. இல்லடி, நீங்கள் கோயிலுக்கு போனீங்களா, நான் பாட்டில் சும்மா உட்காந்துருந்தேன், எனக்கு ரொம்பவே படபடன்னு மூச்சு விட முடியாமல் வந்துருச்சு, அப்புறந்தே சேது கடவுள் மாதிரி வீட்டில் இருந்தேன், என் பேராண்டி அவன் தான் என்னை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு
பாட்டி சும்மா ரீல அந்து விடுது. எல்லாரும் நம்பிட்டாங்க பாட்டி சொல்றத. உடனே ராஜாங்க கேட்குறாரு, ஏம்மா நீ எதையும் மனசில் நினச்சியா, எதையும் கோவங்கவும் பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. உடனே பாட்டி சொல்லுது, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் யாரும் கோச்சிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுது. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, சொல்லு, நாங்கள் உன்னை திட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது, நேற்று ஆட்டுக்கறி எடுத்தீங்கல்ல, அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சு தின்னுட்டேன். மோனா வேணான்னு சொன்னா, நான் அவளுக்கு தெரியாமல் அடுப்படியில் போய் எடுத்து சாப்பிட்டேன்டா, அதுதான் ஒத்துக்கறல, எனக்கு ப்ரெஷர் கூடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்க சொல்கிறாரு, மோகனா இனிமே அம்மாவுக்கு ஒத்துக்கிறாத எதையும் சமைக்காத, ஏமா நீ தான் வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் சத்தம் போடுறாங்க. ஈஸ்வரிக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டு, இதில் வேற ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்தேகப்படுறாங்க. பாட்டி சும்மா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறத பார்த்து சேதுவும் தமிழும் அசந்து போய் நிற்கிறாங்கன்னு தான் சொல்லணும். பாட்டியோட நடிப்பு பக்காவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாட்டி சொல்கிறாங்க, டெய்லியும் 8 மணிக்கு காலையில் முதுகில் கரண்ட் வைக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்கடா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா தமிழை டெய்லியும் 8 மணிக்கு பரீட்சைக்கு கூட்டிகிட்டு போகணும்ல, அதனால் இப்போவே அதுக்கெல்லாம் தயார்படுத்திடுச்சு பாட்டி. உடனே சேது பாட்டியை பார்த்து சும்மா மிரண்டு போய் நிற்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாமல் பாட்டிக்கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே பாட்டி சொல்கிறது, அடியே சும்மா தான் இரேண்டி, நானே இப்போ தான் செத்து பொழைச்சி வந்திருக்கேன், நீ வேற கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வாயையும் அடைச்சிருது பாட்டி. எப்படியோ பரீட்சையில் தமிழ் சேது பாட்டி 3 பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஈஸ்வரி சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சு ராஜாங்கத்துக்கிட்ட மாட்டி விட போகிறது தான் அடுத்தடுத்த எபிசோடில் நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.